இதை ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அரிசி உப்புமா, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பரான தக்காளி ஊறுகாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க. அதை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது நல்லா அரைச்சி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன்னா, இதுமாரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயை எடுத்துக்கிறோம். கடாயில் நல்லா தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம், கடுகு அதை போட்டு தாளித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா பூண்டு பற்களை ஒரு 7-8 பூண்டு பற்களை வந்து நான் அப்படியே தோலோடு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு பற்களை அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு பற்களை லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்குங்க. எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சு அப்படியே அந்த விழுதை வந்து அதோட சேர்த்துட வேண்டியதான். நம்ம புளி, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். அதனால் அதை அப்படியே அதில் கலந்துக்குங்க. கொஞ்சம் அதில் அடிப்படாமல் இருந்தால் கூட இப்போ நல்லா வேகும் போது நீங்கள் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கரைஞ்சி வெந்துடும் உங்களுக்கு. இதனால் கொதிக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பபுள்ஸ் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு லிட்டு போட்டு தான் நீங்கள் வந்து அதை வேக வைக்கணும். இல்லாட்டி தெரிச்சிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் நம்ம ஸ்டவ் மேலேயும் தெரிக்கும், நம்ம மேலேயும் தெரிக்கும். அதனால் ஒரு லிட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சு வேக வைங்க. நல்லா அது தண்ணியெலாம் வந்து வத்தட்டும். ஓரளவுக்கு 3/4 வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் காரப்பொடி சேர்க்க போகிறோம். அதாவது தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். முதலையே மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு வெறுப்பு இருக்கும் உங்களுக்கு. அந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு கரிஞ்ச வடை வாசனம் வரும். அதனால் நீங்கள் வந்து 3/4 நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் வந்து இதுமாரி மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமும் ஒரு மூடி வச்சு ஒரு 3-6 நிமிஷம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் மூடி போட்டே தான் வேக வைக்கணும். அதை அப்படி மூடி வச்சு வேக வைக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். இதை அதில் உள்ள தண்ணியெலாம் சுத்தமாக வற்றி உங்களுக்கு எண்ணெயில் அப்படியே மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்துக்குங்க. காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ கடைசி ஸ்டேஜில் பார்த்துக்குங்க. அதுமாரி ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி திக்காக நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா நான் வறுத்த வெந்தயத்தையும் வறுத்த கடுகையும் பொடிஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ப்ளைனாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வத்த குழம்புக்கு, புளி சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 7-8 தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நான் 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அந்த உப்பு, உரப்பு அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், புளிப்பு எல்லாத்தையும். கடைசியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி.